வாவ், நம்மால் வெளியே வந்துட்டா. என்னம்மா வண்டியில காத்து இறங்கி இருக்கு? ஆமாண்டி, சுத்தமா காத்தே இல்ல. பஞ்சர் ஆயிடுச்சா? தெரியலையே, நேத்து வரும்போது கூட நல்லா தானே இருந்துச்சு. இப்ப வேலைக்கு வேற போறதுக்கு டைம் ஆகுதே. ஒண்ணு பண்ணு, அப்பா தான் வீட்ல இல்லையே, மகிழினிக்கு போன் பண்ணி வர சொல்றியா? ஹாய் மதி. என்ன ஹாஸ்பிடல் கிளம்பிட்டியா? வாங்க மாப்ள, ஹாஸ்பிடலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தா, பார்த்தா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் அவ எப்படி போறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியா? எப்படி பஞ்சர் ஆச்சு? மா, நான் காலையில வண்டியை துடைக்கும் போது கூட காத்து இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி ஃபுல் காத்தும் போகும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏண்டி, நான் என்னமோ காத்த புடுங்கி விட்ட மாதிரில கேக்குற? இந்த ஏரியா பசங்களே சரி கிடையாது. இந்த வேலைய அவங்க தான் செஞ்சிருப்பாங்க. இவனுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நான் மட்டும் அவனை பார்த்திருந்த அவன் கண்ணு நோண்டி இருப்பேன். அத்தை, எதுக்கு இவ்வளவு வயலண்டா திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, மதிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அவ்வளவுதானே? கட்டிக்க போற மாப்பிள்ள நான் ஒருத்தன் இருக்கும் போது நீங்க கவலைப்படலாமா? நானே என் பைக்ல மதிய டிராப் பண்றேன். மதி, கமான் மதி, வாங்க போலாம். மதி, என்ன யோசிக்கிற? மாப்பிள்ள தானே கூப்பிடுறாரு, அவர் கூட போ. போடி. அப்ப நாங்க வர அத்தை. வா மதி. அர்ஜுன், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். எதுக்கு பைக்கை நிறுத்த சொன்னீங்க? அர்ஜுன், நான் இப்போ ஹாஸ்பிடலுக்கு போகல, ஆதியோட வீடு வரைக்கும் போகணும். என்ன அங்க டிராப் பண்ணிடுறீங்களா? ஆதி சார் வீட்டுக்கா மதி? அது நானும் மகிழ்னியும் ஆதி சார் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். மகிழ்னி நேரா அங்க வந்து ஜாயின் பண்ணிப்பா. அதுக்கு எதுக்கு ரெண்டு பேரும் ஆதி சார் வீட்டுக்கு போகணும்? அவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கே வருவார்ல, அங்கேயே பார்த்து பேசிக்கலாமே. இல்ல அர்ஜுன், வீட்ல தான் பார்க்கணும். ஏன்னா இது கொஞ்சம் வேற விஷயம். வேற விஷயமா? அப்படி என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லக்கூடாதா? அது பர்சனல் அர்ஜுன், இப்ப என்னால அதை சொல்ல முடியாது. ஓ, உன்னோட பர்சனல் விஷயத்தை என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படின்னா நான் உன் பர்சனல் இல்ல வேற யாரோவா? என்ன யோசிக்கிறீங்க அர்ஜுன்? டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுங்க. ஏறுங்க.
மகிழ் புடவையில செம்ம அழகா இருக்கு. என் கண்ணே பற்று போல இருக்கு. மதி, அர்ஜுன் எப்படி உன் கூட வந்தாரு? நான் கிளம்பும் போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு மகிழ். அப்பதான் அர்ஜுன் வந்து என்ன கூட்டிட்டு வந்தாரு. மகிழ், நான் வேணா இங்கேயே வெயிட் பண்றேன். நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்ல இல்ல, நீங்க கிளம்புங்க அர்ஜுன். நான் மகிழோடவே சேர்ந்து வந்துடுறேன். சரியா? நோ 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 மதி, உங்க வண்டி பஞ்சர் ஆன மாதிரி மகிழ் வண்டியும் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்க எப்படி வருவீங்க? நீங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி உங்களை கூட்டிட்டு போறேன். என்ன நம்பி வந்தவங்கள பாதியிலே விட்டு போற பழக்கம் எனக்கு இல்ல. கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே வர மதி. அர்ஜுன், எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க ஆட்டோ பிடிச்சு வந்துருவோம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க கிளம்புங்க. மகிழ், இது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஊடல். ப்ளீஸ் நீங்க இதெல்லாம் தலையிடாதீங்க. நான் மதிய சேஃபா ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு வரேன்னு அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படி பாதியிலே விட்டு போறேன்னு தெரிஞ்சா அத்தை எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, என்னதான் கேள்வி கேட்பாங்க. அர்ஜுன், சொன்ன புரிஞ்சுக்கோங்க. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. வா மகிழ், போலாம். சரி, வா போலாம். கிளம்பலாமா? நான் கிரிமினலா பிளான் பண்ணி மதிய வண்டியில ஏத்திக்கிட்டு ஜாலியா போலான்னு நினைச்சேன். ஆனா அவ என்னை விட கிரிமினலா என்னையே யூஸ் பண்ணிக்கிட்டு பாதியில கழட்டி விட்டு போயிட்டே இருக்கா. இவ கட்டிக்க போற மாப்பிள்ளைய விட மதியம் ஆதியம் தான் முக்கியமா? 3 பேரும் சேர்ந்து என்ன வச்சு காமெடி பண்றாங்க. இட்ஸ் டூ பேட், டூ பேட். மதி, எனக்கு பயமாவே இருக்குடி. ஹே, ஹோல்ட் ஆன் மகிழ். எதுக்கும் ஃபீல் பண்ணாத, தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.